வியூஸ் ஆஃப் வில்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பிரஜை கேரள மாநிலத்தை சொந்த மாநிலமாக கொண்ட நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் ஓமன் நாட்டுல பணிபுரிஞ்சு அங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களுக்கான மரண தண்டனை நிறைவேற்ற போற அந்த தருணத்துல இந்திய நாடும் இந்திய தூதரகமும் தலையிட்டு அதை தள்ளி வச்சிருக்காங்க. அவங்களுடைய வழக்கினுடைய சாராம்சம் என்ன, எதற்காக அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு, எதற்காக அவர்கள் மீது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சுமத்தப்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு கொலை பழி சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க யாரு, அவங்க எதுக்காக ஓமன் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, என்ன வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிமிஷா பிரியா கேரள மாநிலம் பாலக்காட்டை சொந்த மாநிலமா சொந்த ஊரா கொண்டவங்க. குடும்பத்தின் வறுமை காரணமா அந்த வறுமையை போக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கனவோட ஓமன் நாட்டிற்கு வழக்கமா நம்மளுடைய இந்திய நாட்டுல இருக்கிற பல பெண்கள் அங்க ஓமன் நாட்டிற்கு வேலைக்காக போறது வழக்கம். அப்படி வழக்கமான ஒரு நடைமுறையில வழக்கமான ஒரு விஷயத்துக்காக வழக்கமான ஒரு வேலை வாய்ப்பை தேடிதான் இவங்க ஓமன் நாட்டிற்கு போறாங்க. அங்க போய் ஒரு செவிலியரா பணிபுரியுறாங்க. இங்க அவங்க செவிலியர் தான் படிச்சிருக்காங்க. இங்க படிப்பை முடிச்சதும் அவங்க அங்க செவிலியரா வேலை பார்க்கறதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க அங்க செவிலியரா வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போன இடத்துல ஒரு நபருக்கு தவறான ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்க மேல ஒரு பழி போடப்பட்டு இவங்க இன்னைக்கு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அங்க இருக்கிற நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இவங்க தான் அந்த கொலையாளி, கொலைப்பழி இவங்க மேலதான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க மேல கொலை வழக்கு பதியப்பட்டதுக்கு அப்புறம் நிமிஷா பிரியா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஓமன் நீதிமன்றத்தினால. கரெக்டா 2017ஆம் ஆண்டு நிமிஷா பிரியா ஓமன் நாட்டுல இருக்கிற ஒரு மருத்துவமனையில செவிலியரா வேலைக்கு சேர்றாங்க. அங்க இவங்க கூட வேலை பார்த்த ஒரு நபர் தான் இவங்களால கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. அந்த நபருடைய பெயர் தலால் அப்துல் சயீத் அப்படிங்கிறவர். இந்த வழக்க பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம செவி வழியா கேட்டுட்டு இருக்கோம். இதை நீங்க கூட கேட்டிருப்பீங்க. அப்துல் அப்படிங்கிற அந்த ஓமன் நாட்டவர் இவங்களுக்கு பலவித டார்ச்சர்கள் கொடுத்ததாகவும் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டதாகவும் நம்மளுடைய நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க அவங்க பக்கத்துல இருந்து அவங்க நீதிமன்றத்துல முன் வச்சிருக்காங்க. அதனால அவங்கள மயக்கமடைய வைக்கிறதுக்காக தான் இவங்க ஒரு விஷயத்த பண்ணதாகவும் அது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துட்டதாகவும் தான் தகவல்கள் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இதுல எது உண்மையா இல்ல எது பொய்யா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம போய் தலையிட போறதும் இல்ல, நம்ம அதை பத்தி கேட்க போறதும் இல்ல. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு இந்திய பிரஜைக்கு அவர்களுடைய தற்காப்புக்காக அவங்க பண்ண விஷயம் அது ஒரு சீரியஸான கண்டிஷன்ல ஓமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய குற்றம். தற்காப்புக்காகவும் இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, ஒரு போதைப் பொருளை கடத்தக்கூடாது, ஒரு ஸ்மக்லிங்ல ஈடுபடக்கூடாது. அவங்க ஓமன் நாட்டினுடைய சட்டத்தின்படி ஒரு சில குற்றங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் ஒரு தீர்வா இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க அந்த நாட்டுல இருக்கிற மக்களுடைய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த வழக்கு விசாரணையின் போது முதற்கட்ட விசாரணையில இவங்க உடந்தையா இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க உடந்தையா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக போக காலங்கள் கடக்க என்ன ஆயிடுச்சு, இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஓமன் நாட்டுல இருக்கிற நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே இவங்க எப்படியாவது விடுதலை வந்துருவாங்க, இவங்களை எப்படியாவது நாம மீட்டுடலான்னு ஒரு பெரும் நம்பிக்கையில இருந்த நிமிஷா பிரியா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்திய அரசிற்கும் இந்திய அரசாங்க அலுவலர்கள், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல பணிபுரிகிற அலுவலர்கள் இருப்பாங்கல்ல ஓமன் நாட்டுல, அந்த ஓமன் நாட்டுல பணிபுரிகிற இந்திய தூதரகத்துல இருக்கிற அலுவலர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இடியை தான் இறக்கியிருக்கு. இவங்க இந்திய தூதரகமா இருக்கட்டும் சரி, இல்ல இந்திய அரசா இருக்கட்டும் சரி, இல்ல தொண்டு நிறுவனமும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து நிமிஷா பிரியாவை எப்படியாவது காப்பாத்திரணும், அவங்களுடைய தற்காப்புக்காக தான் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு பல விஷயங்கள் முயற்சி பண்ணி அவங்களுடைய அந்த தண்டனைய இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது இப்போதைக்கான ஒரு சொல்யூஷன் தான். அவங்க அதுல இருந்து முழுமையா வெளியே வந்துட்டாங்களா, வெளியே வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்ததா நான் பதில் சொல்றேன். ஓமன் நாட்டினுடைய சட்டப்படி வழக்கமா அரபு நாடுகள்ல கடுமையான தண்டனைகள் ஒரு சில குற்றங்களுக்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி ஓமன் நாட்டினுடைய சட்டப்படி இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள், மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்த வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்க எப்படி வெளியே வரலாம், அதுக்குன்னு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட நபர் இருக்கார்ல, அந்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர்
அரபு நாடுகள்ல மரண தண்டனை ஒரு சில குற்றங்களுக்கு ரொம்ப ரொம்ப காட்டமா விதிக்கப்படுது. அது பெரிய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் இருக்க போறது இல்ல. ஆனா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா, இப்ப நிமிஷா பிரியாவால கொல்லப்பட்ட நபர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தினர் நிமிஷா பிரியாவை மன்னிச்சிட்டோம், எங்களுக்கு அவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ரத்த பணம் கொடுக்கணும், பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை அவங்க கொடுக்கணும், நஷ்ட ஈடா இந்த இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை இவங்க கொடுத்து, அதாவது அவங்க மன்னிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மன்னிப்புக்கு இவங்க பண்ண தப்புக்கான பிராயச்சித்தமா இவ்வளவு அமௌண்ட் நீங்க எனக்கு கொடுக்கணும், இவ்வளவு பணம் நீங்க எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பேச்சுவார்த்தை அவ்வளவு சுலபமா நடக்குமான்னு கேட்டா அவ்வளவு சுலபமா ஓமன் நாட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய அந்த ரத்த பணம் இருக்குல்ல, அந்த ரத்த பணத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த ரத்த பணத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா திவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த பணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடிய பணம் பல கோடிகள்ல கூட இருக்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து போன நிமிஷா பிரியா அப்படிங்கிற பெண் தன்னுடைய குடும்பத்தின் ஏழ்மையை போக்குறதுக்காக ஓமன் நாட்டிற்கு வேலைக்காக சென்ற பெண்ணால எப்படி பல கோடிகள்ல அந்த ரத்த பணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதற்காக பல தொண்டு நிறுவனமும் நம்மளுடைய இந்திய அரசு அதிகாரிகள் சார்பாகவும் பல ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் நிறைய பேர் அதுல பார்த்திருப்போம். நிமிஷா பிரியாவை வெளியே எடுத்துட்டு வரணும்னா இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது, இவ்வளவுதான் கலெக்ட் ஆயிருக்கு, நீங்க உங்களால முடிஞ்சதை நீங்க டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயுமே நிறைய கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கிறப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து போன நிமிஷா பிரியாவால அத்தனை கோடி ரூபாய் கொடுத்து தன்னுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைக்க முடியுமா? அந்த மரண தண்டனையிலிருந்து தன்னை விடுவிச்சுட்டு திரும்ப இந்திய தேசம் திரும்ப முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நிமிஷா பிரியா அப்படிங்கிற பெண்ணை காப்பாற்ற நம்மளுடைய இந்திய அரசும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளும் அவங்களால முடிஞ்ச அளவு தி பெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் கலெக்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சரி, இல்ல சேவ் நிமிஷா அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டு நிமிஷா பிரியாவுக்காக ஜஸ்டிஸ் ஃபார் நிமிஷா பிரியா அப்படிங்கிற அந்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் இந்திய வெளியுறவுத்துறை. அப்படி என்னதான் பண்ணாலும் அவங்களுடைய மரண வழக்க, மரண தண்டனை தீர்ப்ப நிறுத்தி வைக்க முடியுமே தவிர இதுல இருந்து முழுசா இன்னும் அவங்களால வெளியே கொண்டு வர முடியல. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல இந்திய அரசாங்கம் சார்பாகவும் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் சார்பாகவும் விஷயங்கள் முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வர்ற தகவல். இந்த வழக்கு இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா பாக்குறது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலால் அவர்களுடைய குடும்பத்தினரை சமரசம் செய்யறதும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதும் அந்த ரத்த பணம்ங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அந்த பணத்தை திரட்டுறதும் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அவங்க கேட்கிற பல கோடிகளான அந்த ரத்த பணம் நிமிஷா பிரியா அவர்களுடைய குடும்பத்தினர் கிட்ட கிடையாது. அதை அரசு கொடுத்துட முடியுமான்னு கேட்டா அதுவும் அவங்க பண்ண மாட்டாங்க. இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பணத்தை பகிர்ந்தளிச்சு நிமிஷா பிரியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் தொண்டு நிறுவனம் ஒண்ணு கையில எடுத்து அதை பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. தொண்டு நிறுவனத்தின் மூலமா இந்த விஷயம் வெளி உலகுக்கு கொண்டு வரப்படுது. தொண்டு நிறுவனம் மூலமா இந்தியால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இது ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும், நமக்கு அவங்க நிமிஷா பிரியா விடுதலையாகி நம்ம இந்தியாவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் இன்னும் உறுதி செய்யப்படாத விஷயம் ஆகையால இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படியான இந்த மாதிரியான மரண தண்டனை வழக்குல அவ்வளவு சீக்கிரம் விடுதலையாகி வந்திருக்காங்களான்னு கேட்டா வரலாற்றுல ஒரு 10% தான் அது சாத்தியமாகி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நிமிஷா பிரியாவுடைய இந்த மரண தண்டனையிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுவாங்களா, அவங்க விடுவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்திய மக்கள் கிட்ட பெருமளவு எகிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை மாதிரி நானும் நிமிஷா பிரியா அவர்களின் விடுதலைக்காக காத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.